2023 ஆண்டு அக்டோபர் மாதம் 7ஆம் தேதி இஸ்ரேல் ராணுவத்துக்கும் ஹமாஸ் இயக்கத்துக்கும் இடையிலான யுத்தம் தொடங்கியதிலிருந்து இன்று வரை ஆயிரக்கணக்கான மக்கள் இறந்த வண்ணம் தான் உள்ளனர். காசா மீது இஸ்ரேல் தொடுத்துள்ள இந்த போரை நிறுத்துவதற்கு இஸ்ரேல் விரும்பவில்லை. ஐக்கிய நாடுகள் சபை உட்பட பல சர்வதேச நாடுகள் யுத்தத்தை நிறுத்தும்படி இஸ்ரேலுக்கு அழுத்தங்களை பிரயோகித்த போதிலும் கூட அதனை கண்டுகொள்ளாது தொடர்ச்சியான தாக்குதல்களை நடத்தி கொண்டுதான் இருக்கின்றது இஸ்ரேல். அமெரிக்காவை பொறுத்தவரை தொட்டிலையும் ஆட்டி பிள்ளையையும் கிள்ளுகின்ற செயற்பாட்டில் ஈடுபட்டு வருகின்றது. அமெரிக்கா காசாவில் உள்ள மக்களுக்கு ஆதரவாக செயற்படுவது போன்று ஒரு நாடகத்தை வெளித்தோற்றத்திற்கு அரங்கேற்றி வருகிறது. இஸ்ரேல் நடத்துகின்ற இந்த போரை நிறுத்துவதற்கு ஒருபோதும் அமெரிக்கா தயாராக இல்லை என்பதையே காலம் நம் கண்முன்னே உணர்த்தியிருக்கிறது. அதே நேரம் ஒன்று சேரும் இஸ்லாமிய நாடுகளை பிரித்தாளும் தந்திரத்தை அமெரிக்க உளவுத்துறை மிக சாதுரியமாக செய்து வருகிறது. ஆரம்பத்தில் ஹமாஸ் இயக்கத்துக்கு ஆதரவாக செயற்பட்ட பல இஸ்லாமிய நாடுகள் தற்போது வாயடைத்து போய் இருப்பதையும் கூற வேண்டிய தேவையில்லை. சரி, விடயத்துக்கு வருவோம். நேற்று ரபாவில் உள்ள ஹமாஸ் இயக்கத்தின் வெடிபொருட் களஞ்சியங்கள், ஏவுகணை தளங்கள், கட்டளை மையங்கள் மற்றும் சுரங்கப்பாதைகளை இலக்கு வைத்து இஸ்ரேல் ராணுவம் தாக்குதல் நடத்தி அளித்துள்ளதாக இஸ்ரேல் ராணுவம் IDF கூறுகிறது. இஸ்ரேல் ராணுவத்தின் 401வது படைப்பிரிவினர் கிழக்கு ரபாவில் ஹமாஸ் இயக்கத்திற்கு கடுமையான தாக்குதலை நடத்தியுள்ளார்கள். அங்கு இஸ்ரேல் ராணுவத்தினருக்கும் ஹமாஸ் இயக்கத்துக்கும் இடையில் நேரடி மோதல் ஏற்பட்டது. இஸ்ரேலின் போர் விமானங்கள் மற்றும் கவச படையணியின் உதவியுடன் ஹமாஸ் இயக்கத்துக்கு இழப்புகளை ஏற்படுத்தி அந்த இடத்தை கைப்பற்றியுள்ளதாகவும் அந்த தாக்குதலில் 50க்கும் மேற்பட்ட ஹமாஸ் இயக்கத்தினர் கொல்லப்பட்டதாக இஸ்ரேலிய ஊடகங்கள் தெரிவிக்கின்றன. சற்று நேரத்தில் இஸ்ரேல் ராணுவம் IDF வெளியிட்ட தகவலின் அடிப்படையில் மேலும் 30 ஹமாஸ் இயக்கத்தினர் இஸ்ரேல் ராணுவத்தின் தாக்குதலில் கொல்லப்பட்டுள்ளதாக அந்த அறிக்கை கூறுகிறது. மொத்தம் 80 ஹமாஸ் இயக்கத்தினர் கொல்லப்பட்டுள்ளதுடன் அவர்கள் பயன்படுத்திய ராணுவ சாதனங்களும் கைப்பற்றப்பட்டுள்ளன. விமான எதிர்ப்பு ஏவுகணைகள், கனரக ஆயுதங்கள், துப்பாக்கிகள், கையெறி குண்டுகள் மற்றும் வெடிபொருட்கள் என்பன தம்மால் கைப்பற்றப்பட்டுள்ளதாக இஸ்ரேல் ராணுவம் IDF அறிவித்துள்ளது.